சரி நான் பிரச்சாரத்துக்கு போயிட்டு சாயந்தரமா வீட்டுக்கு வரேன். சரி மாமா. சரி. இப்ப அவன் எதுக்கு சம்மந்தமே இல்லாம அப்பான்னு கூப்பிடுறான் உன்ன? இந்த இடத்துல நான் யாரும் தெரியணும்ல, அதுக்குதான். ஆமா, எதுக்கு சும்மா ஜூலி கத்திட்டே இருக்குது? சாப்பாடு போட்டே இல்லையா? இல்ல மாமா. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், 23ஆம் தேதி வரைக்கும் அதை பத்திரமா பாத்துட்டுன்னு சொல்லியிருக்கேன்ல. சரி நான் சாப்பிட்ட மிச்சம் அந்த எலும்பு துண்டுகள் இருக்குல்ல, எட்டு வந்து போடு. சரியா? சரி மாமா. அப்ப 23ஆம் தேதிக்கு அப்புறம்? அதுக்கப்புறம் கூட்டு போய் அதை தெருவில் விட்டுரு. வரவங்க போறவங்க எல்லாம் குலைச்சிட்டு இருக்குல்ல, யார்கிட்டயும் அடி வாங்கி சாப்பிட்டோம். இது ரொம்ப நல்லா இருக்கு. அம்மு, வாய் ரொம்ப நாறுதுடி. எப்பல இருந்து? நீ வாய் திறந்ததுல இருந்து. அம்மா டயர்ட் இருக்கியா? டீ குடிக்கிறியா? அப்ப டீ போடு. எதுக்கு அடிச்சிருப்பா? ஹேரு என்ன? அம்மா உன் ஃப்ரெண்ட் எதுக்கு இன்னைக்கு அடிச்சியா? 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தேவாங்கன்னு சொல்லி சொன்னா, அதுதான் அடிச்சேன். அதுக்கு எதுக்கு இன்னைக்கு அடிச்சியா? ஏன்னா நான் இன்னைக்கு தான் தேவாங்க பார்த்தேன். எவ்வளவு திமிரு இருந்தா என்னையே தேவாங்கன்னு சொல்லியிருப்பா. மாமா நீ பணக்காரன் ஆயிட்டா என்னை விட்டு போக மாட்டேதானே? ஏய் அப்படியெல்லாம் யோசிக்காதடி. நீ இருக்கிற வரைக்கும் நான் பணக்காரனே ஆக மாட்டேன். கேட்குற கேள்விய கொஞ்சம் லாஜிக்கோட கேளு. நாம எதுக்கு எடுத்து போய் வைக்கணும்? நமக்கு தான் தொட்டு தாலிக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்கால, அவளே எடுத்து போய் வைக்க சொல்லலாம். ஏய் இந்தாடி என்ன வச்சுடி. சரி மாமா. நாம எதுக்கு எட்டு போய் வைக்கணும்? நம்ம லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணோம், அவனையே எட்டு போய் வைக்க சொல்லலாம். இந்தா இத நீயே எட்டு போய் வச்சுட்டு வா. வாழ்க்கையில கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது, இது பழமொழி. நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலையும் எதுவுமே கிடைக்காது, இது புதுமொழி. ஆமா வேலைன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மாமா அடுத்த ஜென்மத்திலயும் நானே உனக்கு பொண்டாட்டியா வரணும்னு ஆசைப்படுறேன் மாமா. மூஞ்சில ஏன் இந்த ஜென்மத்தில் நான் அடியும் போதே வாங்கி கஷ்டப்படுறதுக்கு பத்தாதா? அடுத்த ஜென்மத்தில் நான் கஷ்டப்படணுமா? மனைவியை அடிக்கி ஆள்வது எப்படின்னு ஒரு புத்தகம் எழுதலாம்னு நினைச்சேன். அவ அடிச்ச அடியில மனைவியிடம் அடங்கி போவது எப்படின்னு எழுதிட்டேன். புத்தகம் என்ன சொல்லுங்க, அனுப்பிச்சு விடுறேன். ஐயோ ரஜினி கமலும் சூப்பர் இல்ல? அடிப்பாவி, எவ்வளவு நேரம் நீ ரஜினி கமலை தான் பாத்துட்டு இருந்தியா? அப்புறம் இவ்வளவு நேரம் நீ எதை பார்த்த? அடிப்பாவி கொஞ்சம் அங்க பாருதி. கண்ணாடி ஒரு கேடு குடு. மாமா மாமா நேத்து நைட்டு மாலையும் கழுத்துமா இருக்கிற மாதிரி கனவு கண்டேன் தெரியுமா? எங்க பாடியிலையா?